வணக்கம் மக்களே, இன்று குறுந்தொகையின் 375வது பாடலை கேட்போமே. அம்ம வாழி தோழி, இன்று அவர் வாரார் ஆயினோ நன்றே. சாரல் சிறுதினை விழைந்த வியன்கண் இரும்புணத்து இரவு அறிவாரின் தொண்டகச் சிறுபறை பாணாள் யாமத்தும் கரங்கும். யாமம் காவலர் அவியாமாரே. பாடிய புலவர் பெயர் தெரியவில்லை. இரவு குறிக்கண் சிறைப்புறமாக தோழி தலைமகற்கு சொல்லுவாளாய் இருபொழுதும் மறுத்து வரைவு கடாயது என்பது துறை குறிப்பு ஆகும். கூற்றுக்கு உரியவள் தோழி, கேட்போள் தலைவி, சிறைப்புறமாக தலைவன் நிற்கின்றான். இரு பொழுதும் மறுத்து வரைவு கடாயது என்பது பகற்பொழுதும் இரவு பொழுதும் என்பது பொருள். பகற்குறியிலும் இரவுக்குறியிலும் வரவேண்டாம் எனச் சொல்லி தலைவனை மனம் பேசிவா தலைவா என சொல்லுவதாக துறைச்சூழல் காட்டுகிறது. சொற்பொருள்: வாழி அசைநிலை, தொண்டகம் குறிஞ்சிப்பறை, பாணாள் நடு இரவு, கரங்கும் முழங்கும். அவியாமாறு, மாறு இடைச்சொல், காவல் மிகுதி உறங்காமை என்பது பொருள். அசைநிலை. பாடலின் பொருள்: நள்ளிரவிலும் காவலர் உறங்காதவராய் தொண்டகச் சிறுவரையை முழக்குகின்றனர். ஆதலால் இன்று இரவுக்குறியில் தலைவன் வாரான் ஆயின் நன்று என்று தோழி தலைவியிடம் கூறுகிறாள். தலைவியே, கேட்பாயாக. மலைப்பக்கத்தில் சிறிய திணை விளைந்து அகன்ற இடமுடைய கொல்லையில் இரவிலும் கதிர் அறிவாரை போன்று தொண்டகம் என்னும் சிறிய பறையை முழக்கி இரவில் காவல் செய்யும் தொழில் உடையோர் உறங்காமல் இருக்கின்றனர். ஆதலால் தலைவன் வராவிட்டால் நலமாகும் என்கிறாள் தோழி. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும். மலையில் விளையும் திணைப்புணத்தை வைத்து தோழி இரவுக்குறியையும் மறுத்து பகற்குறியையும் மறுத்து தலைவனிடம் வரைவு வேண்டுகிறாள். பகற்குறியில் திணைப்புணத்தில் கூடிய தலைமக்கள். திணையறியும் காலம் வந்துவிட்டது என்பதனால் பகற்பொழுதிலும் தலைவியை பகற்குறியில் நீ காண முடியாது. இரவுக்குறியிலும் தொண்டகப்பறை முழக்கி காவலர்கள் திணைப்புணத்தை காப்பதால் இரவிலும் நீ தலைவியை காண முடியாது என தோழி சிறைப்புறமாக நிற்கும் தலைவனுக்கு அறிவுறுத்துகிறாள். தொண்டகச் சிறுபறை பற்றிய பதிவை சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா? அம்மா வாழி தோழி, இன்று அவர் வாரார் ஆயினோ நன்றே. சாரல் சிறுதினை விழைந்த வியன்கண் இரும்புணத்து இரவு அறிவாரின் தொண்டகச் சிறுபறை பாணாள் யாமத்தும் கரங்கும். கரங்கும் ஒலிக்கும். யாமம் காவலர் அவியாமாரே. இரவு பொழுதிலும் காவலர்கள் கண் துயிலாமல் திணைப்புணத்தை காக்கின்றனர் என்பது குறிப்பு ஆகும். வியன்கண் இரும்புணம் என்பது திணையறிய பல நாள் ஆகும். ஏனென்றால் மிகப்பெரிய திணைப்புணம். எனவே இரவுக்குறியில் வாராது இருப்பின் நன்று என குறிப்பால் உணர்த்துகிறாள் தோழி. திணையறியும் காலம், எனவே பகற்குறியிலும் நீ தலைவியை காண முடியாது. இருபொழுதும் இங்ஙனம் மறுக்கப்பட்டமையின் தலைவியை இனி காண்பது இயலாது. எனவே விரைவில் மனம் பேசி வா என்பதை அறிவுறுத்தும் பாடல். திணைப்புணம் குறிஞ்சி தலைமக்களின் குறியிடம். திணை அறிந்ததை அறிந்த தலைவன் தலைவியை காண மனம் பேசி வரவேண்டும் என்பதை நயத்தக்க நாகரிகத்தோடு எடுத்துரைக்கிறாள் தோழி. களிறு போன்ற காட்டுவாழ் உயிர்கள் வராமல் இருக்க தொண்டகப்பறையை குன்றக்குறவர்கள் முழங்கிக் கொண்டே இருப்பார் என்பது உயிர் பாதுகாப்பு பற்றிய குறிப்பு ஆகும். இங்கு உணவு பங்கீடு பற்றிய செய்தியையும் இப்பாடல் இலைமறை காயாக உணர்த்துகிறது. யானையை திணைப்புணத்தில் இருந்து விரட்டுவதற்காக தொடர்ந்து பறை ஒலி முழங்கிக் கொண்டிருக்கின்றது. திணையை பகிர்ந்து கொள்ளுவதில் விலங்குக்கும் மனிதனுக்கும் இடையே நிகழ்ந்த போராட்டத்தை பற்றிய பதிவு இப்பாடலுள் அவிதல் என்னும் சொல் தூங்குதல் என்னும் பொருளை தருகிறது. கண் அவிதல் என்றால் தூங்குதல் என்பது பொருள். கண் அவியாமாரே என்பது காவலர்கள் தூங்கவில்லை என்பது பொருள் ஆகும்.